வணக்கம். தமிழகத்தில் பல முருகன் கோவில்கள் உள்ளன. ஆனால் சில தலங்கள் மட்டும் தனி அதிசய சக்தியால் புகழ்பெற்று விளங்குகின்றன. அப்படிப்பட்ட ஒரு அரிய தலம்தான் வெள்ளிமலை குமரன். இந்த மலையில் ஏறி ஒரு முறை அவரை தரிசித்தாலே வாழ்க்கையில் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த வெள்ளிமலை குமரனின் சிறப்பை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். நம் முன்னோர்கள் நிலப்பரப்பை முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என வகுத்து இம்மாநிலத்தை நானிலம் என்று அழைத்தனர். காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை எனவும், மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி எனவும், வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் எனவும், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் எனவும் அழைக்கப்பட்டன. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே என்ற தொல்காப்பிய சூத்திரத்தால் இதனை அறியலாம். இந்நால்வகை நிலங்களையும் கொண்டது நாஞ்சில் நாடு. இது இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு பகுதியாக திகழ்கின்றது. நாகர்கோவிலிருந்து 8 மைல் வடமேற்கே அமைந்துள்ள வெள்ளிமலையில் ஏறி நின்று பார்த்தால் இம்மாவட்டத்தின் செழிப்பையும் நால்வகை நிலப்பரப்பின் வனப்பையும் கண்டுகளிக்கலாம். தென் திசையில் நீல திரைக்கடலின் பரப்பும், வடதிசையில் வானுர வளர்ந்தோங்கி நிற்கும் மேற்கு மலை தொடர்ச்சியின் அழகு காட்சியும், இடைவெளியில் உள்ள மருத நிலத்தின் எழியார் பசுமையும், முல்லை நிலத்தின் கண்கவர் வனப்பும், விரிந்த வானின் வளைவும், ஓயாது வீசும் தென்றலின் இனிமையும் பக்தர்களின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்து விடுகின்றன. இஃது உண்மையில் கைலை மலை போன்று இருப்பதாலேயே வெள்ளிமலை என்று பெயர் பெற்று விளங்குகின்றது. காடு, மலை, வயல், கடல் இவற்றின் நடுவே அமைந்துள்ள இக்குன்றிலே நின்றருளுகின்றான் குறிஞ்சி தலைவனான குமரன். கடல் மட்டத்திலிருந்து 200 அடி உயரம் கொண்ட இக்குன்றின் கிழக்கும் மேற்கும் படிகள் உள்ளன. படிகளின் வழியே ஏறிச் சென்றால் குமரன் நின்றாடும் கோவிலை அடையலாம். மூலவரான குமரன் இங்கு குழந்தை வடிவாய், அழகின் உருவாய், கோல மயிலுடன் குலவி நிற்கிறான். இக்கோவில் எப்போது தோன்றியது என தெரியவில்லை. ஆனால் சென்ற சில ஆண்டுகளாக இதன் சிறப்பு வளர்ந்தோங்கி வருகின்றது. இவ்வுயரமான குன்றில் 8 அடி ஆழத்தில் தீஞ்சுவை தண்ணீர் கிடைக்கும்படி ஒரு வற்றாத ஊருணி உள்ளது. அக்காலத்தில் விஸ்வநாத சுவாமிகள் என்ற அடியார் மலையில் தங்கி தொண்டாற்றி வந்தார். ஒரு நாள் கந்தப்பெருமான் அடியாரின் கனவிலே தோன்றி அவரை அழைத்துச் சென்று தமது வேலால் தரையிலே குத்த அங்கிருந்து நீர் கொப்புளித்தது என்றும், இந்நிகழ்ச்சியை அடியார் அடுத்த நாள் காலையில் ஊர் மக்களிடம் கூறி கனவிலே கண்ட இடத்திற்கு அழைத்து வர அங்கு அவர்கள் வேல்குறியையும் தண்ணீரையும் கண்டனர் என்றும், அவ்வாறு தோன்றியதுதான் இப்புனிதமான ஊருணி என்றும் கூறுகின்றனர். இவ்வாற்று நீர் கங்கை நீருக்கு ஒப்பான புண்ணிய தீர்த்தமாக கருதப்படுகிறது. இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நல்ல தண்ணீர் கிடைக்காமல் வருந்திய காலத்தில் 1930ஆம் ஆண்டு முருகன் அருளால் இவ்வூற்று தோன்றியது என்று கூறுகின்றனர். வெள்ளிமலை குமரனை தரிசிக்க வெள்ளிக்கிழமை தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடுகின்றனர். இங்கு ஆண்டுதோறும் கந்தசஷ்டி திருவிழா 6 நாட்கள் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. மாதாந்த வெள்ளிக்கிழமை கஞ்சி பிரசாதம் ஆயிரக்கணக்கான அன்பர்களுக்கு வழங்கப்பெறுகின்றது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கு ஜபம், பஜனை, அன்னதானம் முதலியவை கோவில் திருப்பணிக்குழுவின் சார்பில் நடைபெறுகின்றன. வெள்ளிமலையின் மேற்திசை அடிவாரத்தில் ஸ்ரீ விவேகானந்த மந்திரம் என்ற பெயருடைய ராமகிருஷ்ண மடம் அமைந்துள்ளது. இக்குன்றின் மேற்கே சற்று தொலைவில் ஒரு ஸ்ரீராமர் கோவிலையும், அதனை அடுத்து தரையிலே அமிழ்ந்து கொண்டிருக்கும் ஓர் பழமையான சிவன் கோவிலையும் காணலாம்.
நினைத்தவர் தம் துயர் நீக்கும் கலியுக வரதனாம் திரு முருகப்பெருமான் வெள்ளிமலையிலே குழந்தை வடிவுடனும் வேலிமலையிலே வள்ளியுடனும் மருங்கூரிலே வள்ளி தேவசேனா சமேதராகவும் இம்மாவட்டத்திலே நின்று அருள் புரிகின்றார். அருள்மிகு வெள்ளிமலை குமரன் அனைவரின் வாழ்க்கையிலும் அமைதி, ஆரோக்கியம் மற்றும் வெற்றியை அருளட்டும். உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஓம் சரவணபவ.